ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சேனைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் மண் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிழங்குல உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நாம் இந்த சேனைக்கிழங்கை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேனைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக வத்தல் பொடியும் உப்பு சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதை நாம் எண்ணெயில் தான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா வறுபட்டு வந்துட்டு இப்போ நாம் இதை எடுத்துடலாம். நம்மளோட வறுவல் தயாராகிட்டு இந்த மாதிரி கலரில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பச்சையாக இருந்தது அப்படின்னா நாக்கில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அரிப்பு எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மோர் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் சாதம், வெந்தயச்சாறு அது மாதிரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சேனைக்கிழங்கு கிடைக்கும் போது செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.